உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லபடியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது உண்மைதானா சார்? இப்போ நம்ம பண்ணுற பரிகாரம் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணிட முடியாது. இப்போ பரிகாரங்கள் செய்து சில விஷயங்கள் நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா மேபி அடுத்த ஜென்மத்தில் வேணால் அதோட பலன் நீங்கள் அனுபவிக்கலாம். மக்கள் செய்கிறாங்க அந்த பரிகாரத்தை, ஆனால் பலன் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது ஒரு பரிகாரம் செய்து பணத்தை விரயம் பண்ணி ஒரு பரிகாரம் செய்கிறதுனால ஒரு கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது. நம்ம ஒரு சிக்கலில் வாழணும்னு ஒருத்தனுக்கு இருக்குது. பரிகாரங்கள் செய்ததுக்கப்புறம் அவன் அம்பானியாக மாறப்போகிறது இல்லை. கல் வச்ச மோதிரம் நீங்கள் இதை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களோட பேரை மாற்றினா நல்லது, இதெல்லாம் உண்மைதானா? இந்த வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% நெக்லிஜிபிளான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதான். அம்பானி இருக்கார், அவர் வந்து நம்ம வாஸ்துவே சரியில்லாத வீட்டில் ஒரு வருஷம் போட்டு அடைச்சு இனிமேல் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அடைக்கிறதுனால அவர் நடு ரோட்டுக்கு வரப்போகிறது இல்லை. பிச்சை எடுக்கிறவரை பார்க்குறீங்க, நீ கூட்டு வந்து வாஸ்து 100% சூப்பரான வாஸ்துவில் நீங்கள் மேல் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு அவர் அதே ஒரு வருஷம் அவரை வாழ வச்சுன்னா அவர் அம்பானி ஆக போகிறது இல்லை. நம்மளுடைய நார்த் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குது. காற்று எப்படி போகும் இந்தியாவில் பொறுத்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு இப்படி அமைச்சுக்கணும், அப்போ தான் காத்தோட்டம் இருக்கும். அதனால் இந்த காலத்துக்கு வந்து வாஸ்து வந்து பெருசாக வேலை செய்யாது. ஆஸ் அ ஜோதிடராக வந்துட்டு நீங்கள் எது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க ஜோதிடத்தில்? இந்த ஆயிலே நட்சத்திரம் வந்து மாமியாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் இருந்தால் மாமனாருக்கு ஆகாது, இது மாதிரிலாம் ஒன்றும் எழுதவே இல்லையே, இவங்க எதுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம ரிசர்ச் பண்ணுறப்ப தான் பார்க்க தெரியுது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்மிடையே யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. ஓகே சார், தொடர்ந்து உங்களோட பதிவுகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அது சயின்டிஃபிக்காக எப்படி சொல்ல முடியுமோ அதை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க சார். அந்த விதத்தில் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஜோதிடர்களை போய் மக்கள் பார்க்குறாங்க, ஆனால் கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நிற்கிறாங்க. இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லபடியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது உண்மைதானா சார்? நல்லதுங்க, நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடம் எந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்தேன், அதில் நான் கற்றுக்கிட்டது என்னங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசணும். அதோட வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பல ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களோட பாதிப்பு தான், அல்லது சாதகமாகவோ சாதகமற்ற பாதிப்புனால நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அடிப்படை. வேத ஜோதிட அடிப்படையே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எப்படி வேலை செய்யுதுன்னா கர்மாவின் அடிப்படை. கர்மா எங்கேருந்து வருதுன்னா பல ஜென்மத்தில் செய்த செயல்கள். அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க, பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பல ஜென்மத்தில் நம்ம செய்ததோட கூட்டு பேலன்ஸ் வச்சு தான் நம்ம வாழ்கிறோங்கிறப்போ இப்போ நம்ம பண்ணுற பரிகாரம் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணிட முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. 16-18 வருஷம் ஆராய்ச்சிலையும் என்னுடைய 35,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்த அனுபவத்திலையும் நான் பெற்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ பரிகாரங்கள் செய்து சில விஷயங்கள் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா மேபி அடுத்த ஜென்மத்தில் வேணால் அதோட பலன் நீங்கள் அனுபவிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பரிகாரத்து மூலமாக உங்களுடைய விதியை மாற்றிக்கலாங்கிறது இல்லை. பட் ஹேவிங் செட் தட் அதுக்காக பரிகாரமே பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுலேயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மனம் ஒரு சாந்தம் கிடைக்கும், நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு மழை பெய்யுது, இன்றைக்கி வந்து சென்னையில் மழை பெய்யணும்னு ஒரு விதி இருக்குன்னா பரிகாரம் செய்வது மூலமாக மழையை நிறுத்த முடியாது. அப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நாம் முழுக்க நனையிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு கொடையை கையில் வச்சுக்கலாம், கொடையை பிடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம செய்துக்க முடியும் ஒழிய டோட்டலாக நம்ம கர்மாவை வந்து திருப்பி மாற்றி போடுற அளவுக்குலாம் பண்ண முடியாது. விஷயங்கள் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதுக்காக தான் நான் எது மாதிரி போவேன்னா, நீங்கள் நம்ம அந்த பூஜை பண்ணுங்கள், 30,000 ரூபா கொடுத்து ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணுங்கள், அல்லது எங்ககிட்ட கொடுங்க நான் பண்ணுறேங்கிற விஷயமே கிடையாது. நானே வந்து ஐடி துறையிலேருந்து இன்ஜினியரிங் படித்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மூட நம்பிக்கைகளை போகாமல் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் எபிசோடில் சொன்னேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பரிகாரங்கள் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தசாபுத்திகளை போகிறீங்க,
சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் அடுத்த 2 இயர்ஸ்க்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே. காலையில் ஸ்ட்ரிக்டாக ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா டைம் அவ்வளோ நல்ல டைம் இல்லை, அதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து 3 நாள் முடிஞ்சதுன்னா ஒரு 15 நாள் பண்ணுங்கள், ஒரு 21 நாள் பண்ணுங்கள். அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குற பரிகாரம். அப்படி பண்ணுனா என்ன சார் கிடைக்கும்னா, மேபி அவங்க என்னென்ன தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஓகே. புரியுதுங்களா? அதனால போய் ஒரு கோயிலில் போய் நம்ம போய் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. கோயிலில் போய் என்ன பண்ண போகிறாங்க, போய் அந்த சிலையை பார்க்க போகிறாங்க, பூசாரி வரப்போ கும்பிட போகிறாங்க, அவருக்கு ஒரு தட்சிணை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வர போகிறாங்க, அதுதான். ஆனால் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்மளுடைய கர்மாவை கிரகங்களாக நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் கட்டும் பொழுது பூசாரி என்ன பண்ணுவார், கடவுள் என்ன பண்ணுவார் இல்லைங்களா? அது பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு அதை தணிப்பதற்கு நான் ப்ராக்டிக்கல் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறனால ப்ராக்டிக்கலான சில பரிகாரங்கள் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் போய் சேவை பண்ணுங்கள், ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு தன்னிறைவு வரும். கொஞ்சம் நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் நல்லது பண்ணேன்ட்டு நம்மளாலே நம்மளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது மூலமாக மன இறுக்கங்கள் கொஞ்சம் குறையும். மன இறுக்கங்கள் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆவீங்க. அது மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சைக்காலஜி ஓரியன்டான ஒரு பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் ஒழிய 30,000 ரூபா கொடுங்க, அவ்வளோ கொடுங்க, அந்த ஜெம்மு போடுங்க, அந்த நட்சத்திரம் இது போடுங்கிறது நான் அறிந்த ஜோதிடத்தில் இல்லைங்க. அதனால பரிகாரம் பலன் இவ்வளோதான். ஓகே சார். அப்படியுமே வந்து பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லியுமே வந்துட்டு மக்கள் செய்கிறாங்க அந்த பரிகாரத்தை, ஆனால் பலன் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஏன் சார்? அதை நான் சொன்ன ரீசனே தான். எகெயின் வந்து பல ஜென்மத்தில் செய்த விஷயங்களை வச்சு நம்ம வாழ்கிறோம். இப்போ பண்ணுற பரிகாரங்கள் இப்போ நமக்கு உடனே பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் நம்ம அதிகமாக இருக்கும் பொழுது, கடுமையாக இருக்கும் பொழுது, இப்போது ஒரு பரிகாரம் செய்து பணத்தை விரயம் பண்ணி ஒரு பரிகாரம் செய்கிறதுனால ஒரு கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு பழனி மலையில் திருச்செந்தூரில் நிற்கிறோம், திருப்பதியில் நிற்கிறோம், கடவுளை பார்க்குறக்கு 100 ரூபா டிக்கெட் இருக்குது, 1000 ரூபா டிக்கெட் இருக்குது. 1000 ரூபா டிக்கெட் கொடுக்குறவன் போய் சீக்கிரம் பார்த்துட்றான், 100 ரூபா டிக்கெட் இருக்கிறவன் லேட்டாக பார்க்குறனால 1000 ரூபா டிக்கெட்காரன் போய் சீக்கிரம் பலன் வந்துடுதுன்னு கிடையாது. அவன் சீக்கிரம் பார்க்குறனால அவனுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பரிகாரங்கள் பண்ணிக்கிறனால உங்களோட கர்மாவை நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு சிக்கலில் வாழணும்னு ஒருத்தனுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ பரிகாரங்கள் செய்ததுக்கப்புறம் அவன் அம்பானியாக மாறப்போகிறது இல்லை. புரியுதுங்களா? ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு மன தைரியத்தையும், இப்போ எப்படி ஒரு பெயின் கில்லர் எப்படி வேலை செய்யுது, பெயின் கில்லர் இருக்குது, பெயின் இருக்குது, டாக்டர் ஒரு கொடுக்குறாரு, அது ஒரு 10% தான் பெயின் கில் வேலை செஞ்சாலும் இந்த மாத்திரை சாப்பிட்டா நமக்கு வலிக்காதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? சைக்காலஜிக்கெலாம் அதுலேயே பாதி வலி கம்மியாயிடும். டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டாரு, வலிக்காது, அது வலிச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் வலிக்காது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் பரிகாரம் செஞ்சுட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை, உண்மையில் நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வர்றதுக்காக தான் ஒரு பயங்கரமாக வேலை செய்யதே ஒழிய அது போய் அப்படியே சயின்டிஃபிக்காக போய் மாற்றி நம்ம கர்மாவை மாற்றி கடவுள் சரி இவனை தப்பு இப்போ பரவாயில்ல இவனை விட்டுடலாம் பாவம் அப்படின்னு கடவுள் பார்த்து விடுறது இல்லை. அது வந்து நம்ம முழுசாக அனுபவிக்க தான் வேணும். பட் சைக்காலஜிக்கலாக மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் இது. ஓகே சரி. இப்போது அதே போல் வந்து பரிகாரங்கள் வேறு வேறு விதமாக வந்து பூஜைகள் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வேறு விதமாக சொல்கிறாங்க. ஒரு கல் வச்ச மோதிரம் நீங்கள் இதை அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களோட பேரை மாற்றினா நல்லது, இந்த மாதிரியா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது சார், வாஸ்து சம்மந்தமாகவும் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை தானே சார்? இது எல்லாமே வந்து கிளைகள் தான். நம்மளோட இந்திய வேத ஜோதிடம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எந்த துறையில் நம்ம இருக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், கஷ்டப்பட போகிறோமோ, எந்த நேரத்தில் எது நடக்க போகுது, நாம் எப்படிப்பட்டவங்க, நாம் ஏன் இது மாதிரி ஒரு மனிதராக வளர்ந்தோம் எல்லா விடைகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கிறது அதில் தான். இந்த வாஸ்து நியூமராலஜி ஜெம்மாலஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5% நெக்லிஜிபிளான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்பானி இருக்கார், 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி ரூபா நெட்ஒர்க் வச்சுருக்கிறாரு, பல கம்பெனி வச்சுருக்கிறார், ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 15 பிஸ்னஸில் இருக்கார், 14 மல்டிபிள் செக்டாரில் இருக்கார். அவர் வந்து நம்ம வாஸ்துவே சரியில்லாத வீட்டில் ஒரு வருஷம் போட்டு அடைச்சி இனிமேல் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அடைக்கிறனால அவர் நடு ரோட்டுக்கு வரப்போகிறதில்ல. அதே சமயத்தில் இப்போ ஒருத்தர் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கிறவரை பார்க்குறீங்க, நீ கூட்டு வந்து வாஸ்து 100% சூப்பரான வாஸ்துவில் நீங்கள் மேல் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு அவர் அதே ஒரு வருஷம் அவரை வாழ வச்சுன்னா அவர் அம்பானி ஆக போகிறதில்ல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வாஸ்து வந்து மனுஷனோட கர்மாவை மாற்றிட முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுன்னா அவனோட தசா புக்திகள் தான், அவன் வாங்கி வந்த வரன் தான், எந்த நேரத்தில் எப்படி பிறந்து. இதே வந்து வறுமையிலேருந்து பெரிய பணக்காரனவங்களும் இருக்காங்க, பணக்காரனாக பிறந்து வறுமையில் போனவங்களும் இருக்காங்க. எந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது அந்த தசநாதனோட
கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தான பலத்தில் எது மாதிரி கர்மாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிற பொறுத்து எகெயின் அந்த ஆரோஸ்கோப் ஏன் அவங்களுக்கு அப்படி அமைஞ்சது, அந்த ஜாதகம் எப்படி அவங்களுக்குன்னா கர்மாவின் அடிப்படையில் அமைஞ்சது, போன ஜென்மத்தை செய்த பாவ புண்ணியங்கள் வச்சு அமைஞ்சது. எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அதனால் இன்டர்லிங்க்டான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஒரு ஜெம்மு அவங்களுக்கு குரு தசை நடக்குது, அவங்களுக்கு தேவையான சஃபையரோட இது போட்டுக்கிறோம், ஜெம் போட்டுக்கிறோம், கல் போட்டுக்கிறோங்கிறனால ஒன்றும் அவங்களுக்கு மாற போகிறது இல்லை. புரியுதுங்களா? அதனால் நான் வந்து ஒரு இந்திய வேத ஜோதிடர் நிபுணர் தான் நான் சொல்லிப்பனுடைய வாஸ்து நிபுணர், ஜெமாலஜி நிபுணர், நியூமராலஜி. அதே சமயத்தில் பாலாங்கிற வார்த்தையை 2 போட்டு பாலான்னு பண்ணுறதுனால அவரோட வாழ்க்கை மாற போகிறது இல்லை. ஏவை சேர்த்தி போடுறது, நியூமராலஜிக்காக ஒரு ஆல்ஃபபெட் மாற்றுறது, ஏற்றுறது, பேரை மாற்றுறது, பேரை மாத்தாரெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவருக்கு எப்போ அந்த நல்ல தசைகள் அவரோட நல்ல கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல தசை வருதோ, கெட்ட கர்மாவை கழிக்கக்கூடிய கெட்ட திசைகள்லாம் முடிந்து அவரும் ஒரு காலத்தில் நல்ல புண்ணியங்கள் செய்திருப்பார் இல்லையா. எல்லாரும் கெட்டதே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லதே பண்ணிருப்பாங்க. எல்லாம் மிக்சடு தானே லைஃப், வாழ்க்கையே வந்து கலவை தானே. ஒரு நல்ல கர்மாவை செய்யக்கூடிய தசாபுக்திகள், நீங்கள் நல்ல நேரத்தில் நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்னா நீங்கள் நல்ல கர்மாவை கழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கீங்க வாழ்க்கையிலேனா நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிறவியில் ஒரு தப்பான விஷயம் செய்யறதுக்கு கழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்போ ஒரு நல்ல தசை வரும் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குரோ ஆவீங்க. அது இந்த கல்லுனால தான் குரோ ஆனேன், இந்த வீடுனால தான், வாஸ்து வீடுனால தான் நல்லா வந்தேன்னு இல்லை. பட் இதில் என்ன ஒரு சூக்ஷமன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போ வாஸ்து நல்ல வீட்டுக்கு தான் போவீங்க. அப்படிங்களா? அதுதான் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அது எல்லாமே சயின்ஸ் தானே, எல்லாமே செட் ஆகிடும்னு சொல்கிறேன். செட் ஆயிரும். அவர் அதே சமயத்தில் நல்ல நேரத்தில் இருக்கிறப்ப வாஸ்து நம்ம மோசமாக இருக்கிற வீட்டில் இருக்கிறப்போ நம்ம கஷ்டமும் பட மாட்டாங்க. புரியுதுங்களா? அது வாஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் விஷயத்தை காட்டிலும் நம்மளோட ஹெல்த் விஷயம்தான் வாஸ்து. வாஸ்துங்கிற ஹெல்த்துக்காக தான் வர வச்சது. காத்தோட்டம் எப்படி இருக்குது, எப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் காற்று போகிறப்போ அதனால தான் ஈஸ்ட் ஃபேஸிங் ஏன் வைக்கணும், ஏன் நார்த் ஃபேஸிங் வைக்கணும், ஏன் சவுத்து அடைக்கப்படணும் அப்படின்னாங்கன்னா, நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குது. காற்று எப்படி போகும் இந்தியாவில் பொறுத்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு இப்படி அமைச்சுக்கணும், அப்போ தான் காத்தோட்டம் இருக்கும், நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து காத்தோட்டம் இருக்கும், வெளிச்சம் வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒரு 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கணும்னா இது இருக்கணும். இப்போ நம்ம லைட் போட்டுக்கிறோம், வெளிச்சம் போட்டுக்கிறோம். ஸோ அதனால் இந்த காலத்துக்கு வந்து வாஸ்து வந்து பெருசாக வேலை செய்யாது. அப்படி என்னதான் செய்தாலும் ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வருமே தவிர, வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு போனால் நீங்கள் குபேரன் ஆகிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் மிகைப்படுத்தி பேசிக்கிறதா. அதே மாதிரி தான் ஜெம்மாலஜி, அதே மாதிரி நியூமராலஜி. சார் பேர் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னா, பேர் மாற்றினா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு என்ன தசை என்ன புக்தி நடக்குதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதே வந்து இப்போ எம்ஜிஆர் ஜாதகமே எடுத்துக்க. நம்மளோட முன்னாள் சிஎம் புரட்சி தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டார், அடிமையாக இருந்தார். ஒரு நாடக கம்பெனியில் வந்து பெண் வேடம் போட்டுட்டு இருந்தார். ஏதோ ஓடி போனாங்கன்னா பிடிச்சி வந்துடுவாங்க அவங்கள, பெண் வேடத்துக்கு நீ தான்ப்பா வருவன்ட்டு. அவர் நாட்டை ஆள்லையா. அப்புறம் அப்போ வந்து பேர் மாற்றிட்டார் அவர். இல்லை சார் இப்படி பேர் மாற்றிக்கிட்டு இருந்தது அப்போது எம்ஜி ராமச்சந்திரன் தான். புரியுதுங்களா? ஸோ அதே சமயத்தில் அப்போ வாஸ்து வீட்டுக்கு மாறிட்டாரா? அப்படி இல்லை, அவருக்கு ராஜயோக திசை போயிடுச்சு. அப்போனா முதல் 40 வருஷம் வேறு ஜாதகமா, 40 வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஜாதகம் மாற்றிட்டாங்களா? அவங்களுக்கு இல்லை, ஒரே ஜாதகம் தான். அந்த தசாபுக்திகளை அந்த வேலை செய்யுது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த நியூமராலஜி, வாஸ்து, இந்த ஜெம்மாலஜி எல்லாமே வந்து நம்மளோட எகெயின் பரிகாரங்கள் சொல்லப்படுகிற நம்மளுடைய மனசாந்திக்காக தான். ஒரு 5% நெக்லிஜிபிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம், அந்த மனத்தாக்கங்களை கொடுக்கலாம் முடிய நம்மளோட கர்மாவை பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்க முடியாது, மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது இந்த கேள்வி வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ ஜோதிடத்தில் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆஸ் அ ஜோதிடராக வந்துட்டு நீங்கள் எது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க ஜோதிடத்தில்? கண்டிப்பாக நானே வந்துங்க உங்ககிட்ட சொன்ன லாஸ்ட் எபிசோடில் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜோதிடர்களை முதல் நம்ம சந்திக்கும் பொழுது ஏன் ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் க்யூரியாசிட்டி மூலமாக இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் உள்ளே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறப்போ உண்மையான மூல நூல்கள்லாம் படிக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முனிவர்கள்லாம் எழுதின புக்கை நம்ம படிக்கும் பொழுது இது மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலையே. இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து மாமியாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் இருந்தால் மாமனாருக்கு ஆகாது, இது மாதிரிலாம் ஒன்றும் எழுதவே இல்லையே, இவங்க எதுக்கு இப்போ வந்துட்டாங்கன்னு நம்ம ரிசர்ச் பண்ணுறப்ப தான் பார்க்க தெரியுது. இது கடந்த 25-30 வருஷத்துக்குள்ளே நம்ம நடுவில் வந்து சேர்த்துனது தான் அதெல்லாமே. இப்போ எப்படி ஒரு தமிழ் புக்குன்னு ஒன்று இருக்குது, கோனார் புக்குன்னு ஒன்று வச்சு கோனாரில் சிலதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இடை செருவல் தான் அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் மூல நூட்கள்லேருந்து வரல.
ஸோ இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. செவ்வாய்ங்கிறது 2, 4, 6, 8, 7ஆம் இடம், 12ஆம் இடம். கிட்டத்தட்ட 12 கட்டத்தில் 7 கட்டத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், 6 கட்டத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் வந்து செவ்வாய் 2ல் இருந்தால் பாதிக்கும். ஆனால் அதுக்கு விதிவிலக்குகள் அதிகமாக இருக்குது. குருவால் பார்க்கப்படுகிறதா, நட்பு வீட்டில் இருக்கா, சந்திரனின் பார்வை இருக்கா, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம விதி விலக்குகளெல்லாம் பார்க்காமல் விதியை மட்டும் எடுத்துக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த ஜோதிட இது திருமண மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தகவல் மையங்கள், மேட்ரிமோனியல் சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க லாஸ்ட் 25 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட வியாபாரம் யுக்திக்காகவும் நிறையா ஜாதகம் அவங்க வாங்கிட்டு போனால் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில காரணத்தினாலேயோ இது மாதிரி வந்து இந்த ராசிக்கு இந்த ராசி ஆகாது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது, ராகு கேது இருந்து லக்னத்துலேயும் 2ஆம் இடத்துலையும் ராகு கேது இருந்தால் பொண்ணுக்கும் அப்படி தான் இருக்கணும், மாப்பிள்ளைக்கு இருந்தால் பொண்ணுக்கும் அப்படி தான் இருக்கணும், செவ்வாய் தோஷம் தான் ஆகும் அப்படின்னு பல மூட நம்பிக்கைகளை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து சரியில்லைங்க. அதாவது இப்போ வரையும் வந்து பெருசாக பேசப்பட்டு இருக்கு செவ்வாய் தோஷம், அது ராகு இதெல்லாம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான பொருத்தங்கள் தான் பார்க்கணும். இல்லை, தவறுங்க. இது அடிப்படையிலே தவறு. 9 கிரகமும் பார்க்கணும். இப்போ சந்திரன், அதாவது ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தில் ஒரு கிரகம் தான் சந்திரன், மீதி 8 கிரகம் இருக்குது. ராகு, கேது, குரு, சுக்கிரன், புதன் எல்லாமே இருக்குது. ஆனால் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நீ ஒன்று பிறந்துட்டிங்கன்னா, சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் பிறந்துட்டாருன்னா அந்த அந்த ஒரு பொருளை வச்சுமே மேட்சிங் இல்லைன்னு சொல்லிடலாம். மீதி 8 கிரகம் வேண்டாங்களா? 8 கிரகம் தேவையில்லைங்களா? அது எதுக்கு ஆரோஸ்கோப்பில் ஜாதகத்தில் இருக்குது? அதெல்லாம் அழிச்சு எடுத்துடலாமா, அது வெளியில் கொண்டு போயிடலாமா? இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. இப்போ ஒரு விளையாட்டாக சொல்கிற மாதிரி வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஜோக் வரும். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு அது ஒரு காமெடியாக இருந்தது. அது 100 பேர்த்தில் 4 பேர் அப்படி இருக்கலாம். அதுக்காக அதே ரூலாக கொண்டு வந்துடலாமா? வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்லுவான், கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், எத்தனையோ இருக்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஜோதிடத்துலேயும் இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் வரணும்னா ஒரு 10ல் ஒரு 5 அப்படி இருந்திருக்கலாம். 10 பேர்த்து வாழ்க்கையில் இந்த நட்சத்திரக்காரங்களும் அந்த நட்சத்திரங்களும் வாழ்ந்து வாழ்க்கையில் பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி விவாகரத்து ஆகிருக்கலாம். அதுக்காக அதை ரூலாக கொண்டு வர முடியாது இல்லையா? ஒரு 100க்கு ஒரு 95% மேட்ச் ஆனால் தானே அதை ஒரு ரூலாகவே கொண்டு வர முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா அது ரூலாகவே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அந்த நட்சத்திர பொண்ணும் இந்த நட்சத்திர ஆளும் கல்யாணம் பண்ணி சரி வரலைங்கிறக்கப்போ அது போட்டுறாங்க. அப்படி கிடையாது. 9 கிரகமும் பார்த்து 9 கிரகமும் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, இல்லற வாழ்க்கை கொடுக்குற தாம்பத்திய சுகத்தை கொடுக்க சுக்கிரன் கெடாமல் இருக்கா, 7ஆம் இடம் என்று சொல்லுகிற மனைவி ஸ்தானம், திருமணஸ்தானம், கணவர் ஸ்தானம் எப்படி இருக்குது, குறிப்பாக அடுத்த வர தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கா, கல்யாண காட்சின்னு செட்டில் ஆகிறது, குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிற மாதிரி இருக்கா, அல்லது சிகப்பு நிற கட்டிடம் என்று சொல்லப்படுகிற கோர்ட்டிஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த 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 மணமகளையும் இந்த மணமகனையும் நம்ம சேர்த்துலாம், தவறு இல்லை, ஓரளவுக்கு பிராப்தம் பொருந்தி வருதுங்க. இப்போ இவங்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் இருந்தால் இவங்களுக்கு இருக்குது, ஓரளவுக்கு 2 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒழிய யோனி பொருத்தம் இல்லை, மகேந்திர பொருத்தம் இல்லை, 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி பண்ணுறது தவறுங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் திருமண பொருத்தத்தை பற்றியே சொல்லியிருந்தீங்க. இந்த 10 பொருத்தமும் வந்துட்டு முக்கியமாக பார்த்தே ஆகணுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் சொல்ல வந்துடுறேங்க. இந்த 10 பொருத்தம் பார்ப்பதே மிகவும் தவறான விஷயங்கள். 9 கிரகங்களும் பார்த்து 9 கிரகமும் எப்படி இருக்குது, நான் சொன்ன குறிப்பாக 7ஆம் இடங்கிற கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், திருமணஸ்தானம் எப்படி இருக்குது, கலத்திரக்காரங்க சுக்கிரன் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது. இப்போ பொண்ணு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு டாமினேட்டிங்காக இருப்பாங்க. லக்னத்தில் செவ்வாய் இருக்கும், லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்துருப்பார். கொஞ்சம் அவங்க வந்து எப்பவுமே அவங்களோட பிரகாரம் தான் வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பாங்க, கொஞ்சம் பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க. ஏன் இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஆம்பளை சொல்கிறது தான் ஆண்மகன் சொல்கிறது தான் பெண் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யார் வந்து ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஆலோசனையும் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக போகக்கூடிய, அந்த லக்னத்தில் ஒரு சுபகிரகம் தாக்கம் இருக்கக்கூடிய, 7ஆம் இடம் வந்து இன்னும் கொஞ்சம் சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு பையனாக பார்த்து மேட்ச் பண்ணிங்கன்னா ஒத்து போவோம். நான் அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நல்லா தானே இருக்குதுன்னு போவான். இப்போ அவனுக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியோ, லக்னாதிபதி செவ்வாய் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அவனும் வந்து நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகம் போட்டோம்னா அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாமே இருக்கும். ஆனால் கேரக்டர் மேட்சிங் இல்லையே. ஒன்றில் ஒரு வீக்கெண்டில் ஒரு சினிமா போகலான்னு சொல்கிறாங்க, இவங்க ஒன்று இதுக்கு தான் போகணும்பாங்க, இவன் இதுக்கு தான் போகணும், ஒன்றுமே ஆகாது. ஒரு நிறைய விவகாரத்து ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லி ரீசனாக இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் முதல் மேட்சிங், காமன் சென்ஸ்க்கு அப்பாற்பட்டது அஸ்ட்ராலஜி கிடையாது.
நான் சொல்லுவேன் மேரேஜ் மேட்சிங் வரப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகுதா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னா, ஆனால் அது மேட்ச் ஆகலையும் பிரச்சனை. லவ் மேரேஜுங்கிறப்ப அது வேறு விஷயம். லவ்னு வரும்பொழுது எதையுமே பார்க்க வேண்டியதில் மனசு ஒத்து போயிடுச்சு, பண்ணிக்கலாம். பட் அரேஞ்ச் மேரேஜ்னு போயிட்டோம் அப்படிங்கிறப்போ அது பார்க்கணும். ஏன்னா இப்போ பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, ஒரு சொத்து இன்னொரு சொத்து தான் கல்யாணம் பண்ணிக்குது. புரியுதுங்களா? புரியுது. அது நம்ம தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். ஸோ அப்படிங்கிறப்ப அது முதல்ல ஆகுதா. ரெண்டாவது வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கா. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, பொண்ணுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்கா, பையனுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்கா. இல்லைங்க நாங்கள் ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டோங்க. இந்த காலத்தில் 2024 டிபியை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இல்லை நாங்கள் ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டாங்கன்னா அந்த வரன் வேண்டாங்கிறேன் நான். அவ்வளோ ஆர்த்தடாக்ஸான வரன் நமக்கு எதுக்கு? ஃபோட்டோவும் பார்த்து பிடிச்சி போச்சா, ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓகே க்ரீன் சிக்னல் சொல்லிட்டா பொண்ணு பரவாயில்லைங்கப்பா, அதுக்கப்புறம் ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு தான் வரணுமோ ஒழிய நாட் த அதர் வே ப்ராசஸ். நம்ம ஜோதிடரை போய் கேட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட ஒரு 10 கொடுத்து வாக்குறது. கடைசியாக ஒரு 3 ஃபில்டர் ஆகி வருதுங்க. ஃபில்டர் ஆனது வரப்போ ஒன்று வந்து பொண்ணுக்கு வந்து பையனை பிடிக்கல, இன்னொன்று வந்து பையனுக்கு வந்து பொண்ணை பிடிக்கல. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா நேற்று தான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், நேற்று தான் உறுதி பண்ணோம், அப்படியே இன்னொரு 10 போய் பிடிச்சிட்டு வரணும். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து காமன் சென்ஸ் என்ன சொல்லுது, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கரெக்டாக, நமக்கு இந்த இடத்துல நம்ம சம்பந்தி பொறுத்தம் இருக்கா. ஏன்னா மேரேஜுங்கிறது பொண்ணு பையன் மட்டும் கிடையாது, சம்பந்தியும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களும் இவங்க வீட்டுக்கு வரணும். அது மாதிரிலாம் அமைப்பு இருக்கா. ரெண்டாவது வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கா. என்ன தான் கோடீஸ்வரனாகவும் நல்லா இருந்தாலும் ஃபோட்டோ ஃபிசிக்கலாக பிடிக்கல, அந்த நம்ம ஹைட்டாக இருக்காங்க, ஷார்ட்டாக இருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பிடிச்சிருக்காங்கிறப்ப ஜோதிடர்கிட்டையும் ஒரு அப்ரூவல் வாங்கிக்கலாங்கிறதான் நீங்கள் வரணுமே ஒழிய அதர் வே ரவுண்டில் போய் நிறையா பண விரயங்கள் பண்ணி நிறைய சிரமம் ஆகக்கூடிய பெற்றோருக்கு இந்த ஒரு அட்வைஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஜோதிடம் சம்மந்தமாக, அந்த பரிகாரங்கள் சம்மந்தமாலாம் பேசியிருந்தோம். நிறைய பேருக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த பதிவு மூலமாக தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நீங்களும் நல்ல அருமையான கேள்விகளாக கேட்டீங்க. நன்றி. நன்றி.